ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله فخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றுவோம் புகழ்வோம். எம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சாந்தி சமாதானம் உரைப்போம். இறுதி நாள் வரைக்கும் அன்னவரின் அடிச்சுவடை பின்பற்றுவோம் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவின் திருவதனத்தை மறும நாளையில் நேரடியாக பார்க்கின்ற வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தருள்வானாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்த கால பகுதியையும் அச்சமூகத்தையும் வர்ணிக்கிற நேரம் அச்சமூகத்தினுடைய செயற்பாடுகளை ஐயாமுல் ஜாஹிலியா என்கின்ற பெயர் கொண்டு அழைத்ததாக குர்ஆனிலும் ஹதீதுகளிலும் நாம் பார்க்கிறோம். அப்படியென்றால் அறியாமை கால மக்கள் மடமை சமூகமாக வாழ்ந்த அச்சமூகம் என்று வர்ணனை சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியான அந்த சமூகத்தில் அரபு தேசத்திலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக தேர்ந்தெடுத்து அப்பட்ட அச்சமூகத்தை எவ்வாறு திருப்புமுனை ஆக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் திருமறையை பரிசாகவும் கொடுத்த அச்சமூகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருத்துவதற்காக அனுப்பினான். இங்கே ஒரு விடயத்தை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அனுப்பி வைத்த சமூகத்துக்கு மிக மோசமான மிலேச்சத்தனமான சமூகம் என்று சொல்கிற அதே வேளை அல்லாஹ்வுடைய தூதரை அச்சமூகத்தை மாற்றுவதற்கு என்ன வகையான நுட்பத்தை அல்லாஹ் பயன்படுத்தினான் என்றால் பண்பாட்டு ரீதியான மாற்றங்களை கொண்டு வந்துதான் அச்சமூகத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று நபிக்கு கற்றுக் கொடுத்து வாழ்வியலில் அதை பறைசாட்டும் விதமாக அழகுற நற்பண்புகளையும் நற்செயலையும் செய்யுமாறு அல்லாஹ் ஏவினான். அந்த சமூகத்திலிருந்த அறிவுஞானமும் அந்த சமூகத்திலிருந்த மதிநுட்பங்களும் அதிகமாக இருந்தது. அவர்களுடைய அறிவொளிகளை பற்றி சொல்லுகிற நேரம் அபூஜஹலுக்கு உண்மையான பெயர் அபுல் ஹிகம், நுண்ணறிவாளனின் தந்தை என்கின்ற பெயர்தான் அபூஜஹலுடைய பெயர். அபூஜஹில் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் அந்த பெயரை வைக்கிறான். உண்மையில் அவனுடைய பெயர் அச்சமூகத்தில் வாழ்ந்தவர்கள் அறிவுஞானமிக்க அதிகமானவர்கள் இருந்தார்கள். மதிநுட்பத்தோடு வாழ்பவர்கள் எல்லாம் இருந்தார்கள். அச்சமூகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜாஹிலியா காலம் என வர்ணித்ததன் காரணம் அச்சமூகத்தில் ஒழுக்கம் என்கின்ற நல்ல பண்பாடுகள் இருக்கவில்லை. பண்பாட்டை இழந்த போதுதான் அச்சமுதாயத்துக்கு அல்லாஹ் அவர்கள் ஜாஹிலிய மக்கள் என்று சொன்ன அந்த பெயரை குறிப்பிட்டு காட்டினான். எனவேதான் ஜாஹிலிய மக்களை மறுதிசைக்கு திருப்பும் விதமாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையை பண்பாட்டு விழுமியமாக அனுப்பி வைத்தான் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எவ்வாறுபட்டதென்றால் அச்சமூகத்தில் பண்பாட்டின் உச்சியில் இருந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக தேர்ந்தெடுத்தான். அச்சமூகமே அஸ்ஸாதிக் அல்லமீன் என்று சொன்ன அழகான நட்பெயரோடு வாழ்ந்த அந்த மனிதரைத்தான் நபியாக தேர்ந்தெடுத்து அவர்களின் தீய செயல்களை இல்லாதொழிக்க வேண்டும் என்பதற்காக நற்பண்புகளை பரிசாக கொடுத்துத்தான் அச்சமுதாயத்தை அறிவுள்ள ஒரு சமுதாயமாக மாற்றி அமைத்தான் என்று
அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவதை பார்க்கிறான். நபிகளாரை புகழ்கிற போது அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான், இன்னகல அலா ஃபுல்கின் அதீம், நபியே நிச்சயமாக நீ அழகுற்ற பண்புடையோன் அல்லவா என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபிகளாரை கூட பண்புடையோன் என்று புகழ்ந்த அந்த செய்திகள் எல்லாம் பண்பாடோடுள்ள ஒரு சமுதாயமாக மாற்றியதற்கு காரணம் பண்பாடற்ற சமுதாயமாக வாழ்ந்தது. அச்சமுதாயத்தை சொல்லுகிற போது எப்படி என்றால், தன் மனைவியை மாற்றானுக்கு வழங்கிய சமூகம், தன் பிள்ளைகளை எல்லாம் பெண் பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறது என்று காட்டுவதற்காக தன் வீட்டிலேயே கொடி குத்தி வைத்திருப்பார்களாம். பெண் பிள்ளைகள் இருக்கிறது, விரும்பியவர்கள் வரலாம், தொடர்பு கொள்ளலாம் என்கின்ற மிலேச்சத்தரமான மிக கருடையற்ற செயற்பாடுகளை எல்லாம் செய்த அந்த சமூகம், மாற்றானின் மண்டையோட்டில் மது வருந்துவேன் என்று சபதமிட்டு விட்டால் அவனை கொன்று குவித்து அவன் தலையை மன்றையோட்டை எடுத்து அதிலே மது வருந்துகின்ற மிக மிலேச்சத்தனமான சமுதாயம். தன்னுடைய காணிக்குள் பிறருடைய மிருகம் வந்துவிட்டது என்பதற்காக அந்த மிருகத்தை மிருகவதை செய்து யார் அந்த சொந்தக்காரனோ அந்த சொந்தக்காரனை கட்டி வைத்து நெற்றி வாங்கிய அந்த சமுதாயம். இப்படியான மிக மோசமான ஒரு சமுதாயத்தை திருப்புமுனையாக்குவதற்காகத்தான் எந்த வழியில் மாற்றலாம் என்பதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபிகளாருக்கு சொன்ன, நபியே நீ பண்பாட்டினூடாக அந்த சமுதாயத்தை மாற்றி, தொழுமாறும் நோன்பு நோக்குமாறும் ஹஜ்ஜு செய்யுமாறும் சொல்லவில்லை. குர்ஆனிலே 1/3 பங்கை தவிர 2 பங்குகள் மிக முக்கியமாக எங்களுக்கு சொல்லுகிற ஏவுகிற விடயம் என்ன தெரியுமா? பண்பாடோடு வாழுங்கள் என்று தான் சொல்லுகிறது. இந்த பண்பாடு தான் இந்த உலகத்திலே விழுமியமிக்க ஒரு நல்ல அறிவுள்ள ஒரு மனிதனாக தம்மை மாற்றும் என்ற செய்தியை குர்ஆனும் சொல்லி நபிகளாரும் வாழ்ந்து காட்டியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அறிவற்ற ஒரு சமுதாயத்தை மாற்றி அமைத்த பங்கு இந்த குர்ஆனுக்கு இந்த பண்பாடூடாக இருந்திருக்கிற செய்தியை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, வெட்கமான ஒரு செய்தி என்ன தெரியுமா? என் சமுதாயத்திலிருந்து இன்று எடுக்கப்பட்ட ஒரு அம்சம் பண்பாடு. அன்புக்குரிய சகோதரர்களே, இதர சமூகம் கூட எங்களையெல்லாம் புகழ்ந்துரைக்கின்ற மிக முக்கியமான ஒரு அம்சம் பண்பாடுள்ளவர்கள் முஸ்லிம்கள் என்ற ஒரு பெயர் அன்று தொடக்கம் இன்று வரை இருக்கத்தான் செய்தாலும் எம் சமுதாயத்திலிருந்து அது அகன்று சொன்று செல்வதை பார்க்கிற அன்புக்குரியவர்களே, நம்பிக்கை உள்ளவர்கள் என்றால் யார் என்ற அந்த சமுதாயத்தில் கேட்கின்ற நேரம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து நம்பிக்கையாளர் இவர்தான் என்று அந்நிய சமூகமும் தன் பொருட்களை பாதுகாப்புக்காக வழங்கி இருந்த அந்த சமூகம், என்னிடத்தில் இருக்கின்ற பொருளை நான் யாரிடத்தில் கொடுத்து பாதுகாப்பளிக்கலாம் என்று அச்சமூகத்திடத்தில் கேட்டபோது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களிடத்தில் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுகிற அச்சமுதாயம், தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் நான் விட்டுவிட்டு நான் வியாபாரத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த பாதுகாப்பு அரணை யார் கொடுப்பார் என்று கேட்கப்பட்ட போது அந்த இஸ்லாமியர்களிடத்தில் வைத்து விடுங்கள் என்று சொன்ன அச்சமுதாயம் இன்று தலைகீழாக மாறி கிடப்பதற்கு காரணம் பண்பாட்டு விழுமியத்தால் கட்டியெழுப்பப்பட்ட இஸ்லாத்தை உடைத்தெறிகின்ற தன் ஓரமிக்க தன்னுடைய செயற்பாடுகளை என் இஸ்லாமிய சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் பண்பாட்டறிவியல் எவ்வளவுக்கு மாற்றி அமைத்தது என்பது பற்றிய சில பண்பாட்டினுடைய ஹதீதுகளை நாம் மீள பார்க்க வேண்டியிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பண்பாட்டால் ஒரு மனிதன் எங்கெல்லாம் செல்லலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். முதலில் ஒரு மனிதனிடத்தில் பண்பாடு இருக்க வேண்டும் என்று ஊக்குவிப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சஹாபாக்கள் வந்து கேட்கிறார்கள், யார் ரசூல் அல்லாஹ், மறும நாளையிலே உங்களோடு நான் இருக்க வேண்டும். ஒரு சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரோடு மிக விருப்பமான ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு நாள் அழுத வண்ணமாக வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், எதற்காக அழுகிறீர் என்று கேட்டார். அப்போது அவர் சொல்கிறார், யார் ரசூல் அல்லாஹ், உலகத்தில் வாழுகிற போது உங்களோடு நான் வாழ்ந்து விடுவேன், நீங்கள் மரணித்து விட்டால் உங்களோடு வாழ கிடைக்க மாட்டாதே, நான் மறுலோகத்தில் வருகிற நேரத்தில் உங்களோடே நான் இருக்க வேண்டும், அதற்கான ஒரு வழியை சொல்லுங்கள் யார் ரசூல் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அழகிய பண்போடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொள், மறுமை நாளையில் என்னோடு இருப்பாய் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுமாறு சொல்லவில்லை, நோன்பு நோக்குமாறு சொல்லவில்லை, ஹஜ்ஜு செய்யுமாறு சொல்லவில்லை, ஈந்து கொடுங்கள் என்று சொல்லவில்லை. சொன்ன ஒரே ஒட்டுமொத்தத்தில் சொன்ன ஒத்த வாசகம் என்ன? நீ நல்ல பண்பாடோடு இருந்து கொள், மறுமை நாளையில் என்னோடு இருப்பாய் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் ஒரு மனிதனின் வாழ்க்கைக்கும் கூட்டு வாழ்க்கைக்கும் சமுதாய வாழ்க்கைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் ஏற்றவாறு பண்பாட்டு விழுமியங்களை அழகுற வாழ்ந்து காட்டி அன்னலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பண்பாட்டால் சுவனம் செல்லலாம் என்ற செய்தியை நமக்கு அழகாக சைக்கினை காட்டிவிட்டு சென்றார்கள். அன்புக்குரிய சகோதரர், ஒரு நாள் பனு இஸ்ரவேலுடைய காலம், இமாம் புகாரி இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். ஒரு காட்டுப்புற பகுதி, அதால் ஒரு பெண் வந்து கொண்டிருக்கிறார்.
அந்த பெண்ணை அந்த ஹதீஸ் இப்படி சொல்லுகிறது, மர்அத்துன் ஜானியா, விபச்சார பெண் என்றே அந்த ஹதீஸில் வருகிறது. அந்த சமூகத்தில் அவளை கேட்டால் ஒரு விபச்சாரம் செய்கிற பெண். அந்த பெண் ஒரு நாள் காட்டி வழி பாதையால் வந்து கொண்டிருக்கிறார். வருகிற நேரத்தில் அவளுக்கு தாகம் வருகிறது. அவள் தாகத்தை தேடி தனக்கு தண்ணீர் வேண்டும் என்று தேடுகிறாள். ஒரு இடத்திலே ஒரு கிணற்றை கண்டுகொள்கிறாள். இந்த நேரத்தில் நாம் கிணறு என்று சொல்லிக் கொண்டாலும் அந்த நேரத்தில் ஆழமான ஒரு பூவை. அந்த இடத்திலே அவள் போகிறாள். தண்ணீர் எடுப்பதற்காக மிக கஷ்டப்பட்டு சிரமத்தின் மத்தியிலே அந்த தண்ணீரை குடிக்கிறாள். குடித்து விட்டு அப்படியே பார்க்கிறாள். தான் தண்ணீர் குடித்து விட்டு அடுத்த கணத்தில் தன்னெதிரே ஒரு நாய் என்று நாக்கை தொங்க விட்டு கொண்டு தண்ணீர் தடுக்கிறது. இந்த நேரத்தில் அந்த பெண்மணி நினைத்துக் கொள்கிறாள், இந்த நாயும் தாகத்தால் தவிக்கிறதே, கொடுத்தால் நன்மை அல்லவா என்று எண்ணுகிறாள். யதார்த்தத்தில் விபச்சாரத்தை தொழிலாக கொண்ட ஒரு பெண் என்று சொல்லுகிறார் அந்த ஹதீது. அந்த நேரத்தில் அந்த பெண்மணி நல்லதை செய்ய வேண்டும் என்கிற அந்த நம்பிக்கையும் எண்ணமும் அவளுக்கு வருகிறது. அப்போதுதான் அந்த கிணற்றை எட்டி பார்க்கிறாள். அது கடுமையான ஆழத்தில் இருக்கிறது. மீண்டும் தண்ணீர் எடுப்பது கடும் கஷ்டமாக இருந்தது. தான் உடுத்திருந்த ஆடையை கலட்டுகிறாள். அதை அப்படி அந்த கிணற்றுக்குள் போட்டு பார்க்கிறாள். தண்ணீரின் பக்கம் எட்டவில்லை. தன் காலில் இருந்த காலுறையை கலட்டுகிறாள். அந்த காலுறையையும் தன்னுடைய ஆடையோடு சேர்த்து முடிகிறாள். அந்த காலுறையின் பக்கம் தண்ணீரிலே போடுகிறாள். தண்ணீர் அப்படியே உறிஞ்சிக் கொள்கிறது காலுறை. அந்த காலுறையில் இருக்கிற தண்ணீரை வெளியே எடுக்கிறாள். அந்த நாயினுடைய நாவின் பால் அப்படியே முறுக்கி விடுகிறாள். அந்த நாய் குடித்து கொண்டு ஓடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்னஹா ஃபில் ஜன்னா, இந்த பெண்மணி சொர்க்கத்தில் இருப்பாள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, ஜாஹிலிய காலத்தில், அதாவது பனு இஸ்ரவேலுடைய காலத்தில் இடம்பெற்ற ஒரு செய்தி. அந்த பெண்மணி செய்த அந்த செயல், அவள் தொழவில்லை, வணங்கவில்லை, நோன்பு நோக்கவில்லை. அவள் செய்து வந்த தொழில் இஸ்லாம் தடை செய்யப்பட்ட ஒரு தொழிலாக இருந்த நேரமும் அவள் செய்த அந்த செயல் அல்லாஹ்வுக்காக செய்த ஒரு நன்மை, அந்த பண்பாடு அவளை சொர்க்கத்துக்கு எடுத்து சென்றது என்ற செய்தியை பார்க்கிற அன்புக்குரிய சகோதரர்களே. இன்னும் ஒரு பெண்மணி இருந்தால், அதே இமாம் புகாரி இமாம் இந்த ஹதீஸை சொல்கிறார்கள். ஒரு பெண்மணி இருந்தால் தொழுகையில் இடம்பெற மாட்டார், எப்போதும் தொழுது கொள்வார், சுன்னத்தான பரலான வணக்கங்களை நியமமாக தொழுவார். இப்படியான இந்த பெண்மணி தொழுது கொண்டே இருக்கிற அந்த நேரம் தன் வீட்டிலே ஒரு பூனை இருக்கிறது. அந்த பூனை எந்த நேரமும் தன்னை சங்கடப்படுத்துவதுண்டு. இப்படியான நேரம் அந்த பூனையை எடுத்து சற்று ஒரு பாத்திரத்தால் மூடி வைத்தார். உண்மையில் அந்த பூனை அப்படியே மூடி வைக்கப்பட்ட இடத்தில் இறந்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த பெண் நரகத்தில் இருப்பாள் என்று சொன்னார்கள். இங்கே நமக்கு தென்படுகிற ஒரு செய்தி என்ன தெரியுமா? அசிங்கமாக வர்ணிக்கக்கூடிய ஒரு பெண் செய்த ஒரு நல்ல காரியம் அவளை சொர்க்கத்துக்கு எடுத்து சென்றிருக்கிறது. அழகிய முறையில் நல்ல இபாதத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு செயற்பாடு ஒரு பெண்ணை நரகத்துக்கு இட்டு சென்றிருக்கிறது என்றால், அந்த இடத்தில் வணக்க வழிபாடுகளை தாண்டி பண்பாடு என்பது ஒருவை சொர்க்கத்தை நரகத்தை தீர்மானிக்கிறது என்ற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதை பார்க்கிறார். எனவேதான் எம் வாழ்க்கை வழிமுறைகளில் பண்பாடுகள் தெளிந்திருக்க வேண்டும். அன்புக்குரிய சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கெல்லாம் அவருடைய பண்பாடுகள் அமைந்தது என்று சொல்கிற போது, ஒரு நாள் அரபு தேசத்திலே காட்டுப்புற பகுதிகளில் வாழக்கூடிய காட்டரபிகள் என்று சொல்வார்கள். ஹதீதுகளிலே வருகிற போது அராபி என்று தான் வருகிறது, கிராமப்புறத்து அரபிகள். அந்த அரபிகள் சிலருக்கு கனிமத்து பொருட்களை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். அவர்களில் சிலரை நோட்டம் விட்டு அங்கே அழைக்கப்படுகிறது. அவர்களெல்லாம் தன் முன்னால் இருக்கிறார்கள். கனிமத்து பொருட்களை பங்கிட்டு கொண்டு வருகிற நேரத்தில் ஒரு கிராமப்புறத்து அரபி அப்படியே வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் கழுத்திலே போட்டிருந்த அந்த சாலிவை 2 கைகளாலும் பிடித்து அப்படியே இருக்குகிறார். சஹாபாக்களுக்கு கடுமையான கோபம் வந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெருந்தகைகள் அப்படி எழும்பி விட்டார்கள், வாளை உருவி விட்டார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அவன் கேட்ட கேள்வி, என்னுடையதை எனக்கு முதலில் தரக்கூடாதா என்று கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரின் பால் அப்படியே சிரித்து கொண்டு திரும்பினார்கள். சிரிப்போடு அவரை சமாளித்து கொண்டு பங்கிட்டு கொண்டிருப்பவரை பார்த்து சொன்னார்கள், இவருடையதையும் கொடுத்து விடுங்கள் என்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, தனக்கு இருக்கிற அதிகாரங்களும் அதட்டல்களும் அல்லது எனக்கு இருக்கின்ற சில வகையான பொருளாதாரங்களும் என்பது என்னை மமதைக்குட்படுத்தி மற்றவர்களை அடிமத்துவத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற விடயத்தை சூசகமாக அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பண்பாட்டு அறிவியலோடு சொன்ன அந்த விடயத்தை பாருங்கள். அன்புக்குரியவர், அவர் உண்மையில் கிராமப்புறத்தவர் தான்.
ஆனாலும் அந்த இடத்தில் அவரின் பொருளை கிராமப்புற வாசகத்தில் கேட்டிருக்கிறார் என்றுதான் நபிகளார் வழங்கிக் கொண்டார்கள். அந்த இடத்தில் என் சகாபாக்கள் எல்லாம் சுற்றி வர இருக்க, உத்தம தலைவராக ஒரு மதத்தின் தலைவராக இருக்கிற நேரம் என்னுடைய சாலுவையை பிடித்து என் கழுத்தை அல்லவா நெருக்கிவிட்டான் என்ற அரக்கத்தனமான அந்த சிந்தனை அவரிடத்தில் இருக்கவில்லை. அன்பு காட்டுகிறார்கள், பழக்க வழக்கத்தை சொன்னார்கள். அத்தோடு அதை எடுத்துக்கொண்டு அந்த சம்பவத்தை பார்க்கிற அன்புக்குரிய. எனவேதான் எமக்குள்ளும் எம் குடும்பத்துக்குள்ளும் சமூக வாழ்க்கைக்குள்ளும் தனிப்பட்ட ரீதியிலும் பண்பாட்டு வளர்ச்சியை எப்போது நாம் காட்டுகின்றோமோ அதுதான் பிற சமூகத்துக்கு நாம் கொடுக்கின்ற முதலீடு. அன்புக்குரிய சகோதரர்களே, அறிவியலாக ஆக்கபூர்வமாக எதனாலும் அவர்களை நாம் வீழ்த்த முடியாது என்கிற விடயத்தை அவர்களுக்கும் தெரியும். அதனால் தான் 1801 நம் சமூகத்தை அப்படியே சீரழிப்பதற்காக அவர்கள் சிந்தனை சொல்லுகிறார்கள். இந்த சமூகத்தை நாம் சீரழிக்க வேண்டும் என்றால் வாழந்த வேண்டியதில்லை, அவர்களை நாங்கள் சிந்தனை போராட்டத்தினால் தான் சிதறடிக்க வேண்டும் என்று அவர் எண்ணுகிறார்கள். அந்த சிந்தனை போராட்டம் என்பது பண்பாட்டு வளர்ச்சி என்பதை நாம் பார்த்துக் கொள்கிறோம் அன்புக்குரியவர்கள். எனவேதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பண்பாட்டு வளர்ச்சியால் சமூகத்தை கட்டி எழுப்பினார்கள். அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நண்பர் இருந்தார். எப்படியா நண்பர் என்றால் அந்நிய சமூகத்தைச் சேர்ந்த நண்பர். அது ஒரு சிறிய பையன். அந்த சிறிய பையன் வருவார், அல்லாஹ்வுடைய தூதருக்கு வேண்டியதை உதவியாக செய்வார். அந்த உதவியை செய்து முடித்ததன் பின்னால் அவர் சென்று விடுவார். நபிகளார் அவர்களை அடிக்கடி சந்தித்து இந்த உதவி செய்வதால் அல்லாஹ்வுடைய தூதர் அவரை நட்புறவாக்கி கொண்டார்கள். ஒரு சிறிய பையன். சில நாட்களாக அந்த பையனை காணவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரும் அதை கண்டு கொள்ளவில்லை. எங்கே என்று தேடினாலும் அவரை கண்டு எடுக்க முடியாத தூரம் அவர். ஒரு நாள் அந்த பையனின் தந்தை வீட்டுக்கு வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து சொன்னார், உங்களுடைய நண்பனுக்கு கடுமையான சுகையினம் இருக்கிறது, அவரை நீங்கள் கடைசியாக பார்த்து கொள்ளுங்கள் என்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே போகிறார்கள். அந்த பையனை பார்ப்பதற்காக சென்றார்கள். ஒரே படுக்கையாக படுக்கிறார். அவரால் அவருடைய கால் கைகளை கூட அசைக்க முடியவில்லை. கண்கள் மாத்திரம் உருண்டு திரிகிறது. கடைசி நேரம் போல் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறார்கள். அவரின் தலைமாட்டில் குந்தினார்கள். நண்பனே என்று அழைக்கத் தொடங்கி, நீ இந்த வேளையில் நான் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நீ சொல்வீரா என்று கேட்டார்கள். அப்போது அந்த பையனுக்கு சொல்வது விளங்குகிறது, பதிலுரைப்பதற்கு முடியவில்லை. அப்போது கண்களை உருட்டி தன் தந்தையையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை பார்ப்பார். இதற்கு பதில் என்ன சொல்வது என்பது பற்றி தன்னுடைய தந்தையை பார்க்கிறார். தந்தை அப்படியே சொன்னார், மகனே, உன் தோழர் உனக்கு சொல்கிற விடயத்தில் உனக்கு உறுதியாக இருக்குமாக இருந்தால் நீ சொல்லிவிடு என்றார். என்ன என்று கேட்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை நீ சொல், என்னோடு நட்பாக இருந்ததற்கு நான் தருகிற பரிசு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அந்த பையன் சொல்ல முடியாத நேரத்தில் தன் விரலில் ஒரு விரலை உயர்த்தி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற அந்த ஒரு வார்த்தையை சொல்லி முடிந்த மாத்திரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னஹு ஃபில் ஜன்னா, இந்த பையன் சொர்க்கத்தில் இருப்பான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்நிய சமூகத்தின் ஒரு பையன் இஸ்லாத்திலே தன்னை மாற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்தில் நுட்பமாக பாவித்த அம்சம் நல்ல பண்பாடு. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த பண்பாடு தான் இந்த சமுதாயத்தை கட்டியெழுப்பியிருக்கிறது என்கிற விடயத்தை மிக தெளிவாக பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. எனவேதான் எமக்குள் என்ன பண்பாடுகள் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். நான், என் மனைவி, என் பிள்ளைகள், என் அக்கம் பக்கம் இருப்பவர், பிற சமூகம் என்று அத்துணை பேரும் என்னை சுற்றி வாழுகிற இச்சூழலில் என்னுடைய பண்பாட்டை எதை நான் சொல்லியிருக்கிறேன், என் பேச்சு மற்றவரோடு அளவலாகுகின்ற நடைமுறைகள், இதில் எந்த விதத்தில் என்னுடைய இடங்கள் இருக்கிறது என்று நான் சிந்திக்க கடமைப்பட்டேன். என்னுடைய வார்த்தை பிரயோகம், என் நடைமுறைகள் இருக்கின்ற அம்சங்கள் இத்துணையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் காட்டிய, வாழ்ந்து காட்டிய வழிமுறையின் பண்பாடுகள் இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளை வளர்ப்பு தொடக்கம், மனைவிமார்களோடு வாழுகின்ற வாழ்வியல் தொடக்கம், இந்த உலகத்தில் இருக்கிற அத்துணை விடயத்தை அல்லவா நமக்கு ஒட்டுமொத்தமாக பண்பாட்டினூடாக வழிகாட்டி விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த பண்பாடுகள் எங்களிடத்தில் இருக்கிறது என்கிற விடயத்தை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில சஹாபாக்களும் ஒரு நாள் பள்ளிவாசலில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் காட்டுப்புற அரபி ஒருவர் வருகிறார்.
அவர் வந்த மாத்திரத்தில் பள்ளிவாசலில் உட்கார்ந்திருந்தவர்கள் யாரையும் பார்க்கவில்லை, சிறுநீர் கழித்து விட்டார். ஃபபால, அந்த ஹதீஸில் வருகிறது, அவர் சிறுநீர் கழிக்கிறார். சஹாபாக்களுக்கு கடுமையான கோபம் வந்தது. கண்ணியமிக்க பகுதியாரைய பள்ளிவாசல் பகுதியில் அல்லவா இவர் சிறுநீர் கழிக்கிறார், இவரை எப்படி விட்டு விடுவது என்று அவரை தடுப்பதற்கும் அடிப்பதற்குமாக முனைகிற அந்த நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தஅஹு, அவரை விட்டுவிடுங்கள் என்றார்கள். விட்டுவிடப்படுகிறது. அவருடைய சிறுநீரை அவர் முழுமையாக முடிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை அழைத்தார்கள். ஒரு நீரை எடுத்துவார்கள் என்றார்கள். ஒரு பாத்திரத்தில் நீரை எடுத்துவார்கள் என்றார்கள். அந்த நீர் கொண்டு வரப்படுகிறது. எந்த இடத்தில் சிறுநீர் கழித்தாலோ அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அதை மேலால் ஊற்றி விடுகிறார்கள். இப்போது சுத்தமாகி விட்டது என்று சமூகத்துக்கு சொன்னார்கள். அந்த நபரை அழைத்தார்கள். அவரிடத்தில் சொன்னார்கள், சகோதரரே, நீ வந்திருக்கிற இடம் புனிதமான இடம், இது பற்றி உனக்கு அறிவு இருக்காது, உனக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இப்படியான இடத்தில் நீ இருந்துவிடக் கூடாது, இப்படி செய்துவிடக் கூடாது என்று அவர் செய்த செயலை கண்டிக்கவில்லை. அன்பு கலந்த வார்த்தையால் சொன்ன மாத்திரத்தில் என்னை மன்னித்து விடுங்கள் என்று மன்னிப்பு கோரிவிட்டு சென்ற அந்த கிராமப்புற அந்த அரபியனுடைய அச்செய்கையானது அல்லாஹ்வுடைய தூதரனுடைய நட்பண்பை எடுத்து காட்டுவதை பார்க்கிற அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று கோடுகள் கச்சேரிகள் என்று ஏறுகிற அல்லது பாதுகாப்பு அங்கீகள பாதுகாப்பு பகுதியிடத்தில் செல்லுகிற எம் சமூகத்துக்கு நாம் சொல்லுகிற ஒரு செய்தி, பண்பாட்டு வளர்ச்சியில் எம் சமூகம் வாழ்க்கை விட்டும் அவர்களெல்லாம் மாறிக்கொண்ட போதுதான் இன்று சமூகத்தில் சண்டையும் சச்சரவும் புலவுகளும் ஏற்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். குடும்ப வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இவர் பண்புடையவர் என்று முதல் இந்த உலகத்தில் சர்டிபிகேட் கொடுத்தது அல்லாஹ். உனக்கு நல்ல பண்பாடுகள் இருக்கிறது என்று கொடுத்தான். இரண்டாவது கொடுத்தது யார் தெரியுமா? அன்பு மனைவியர்கள். நாம் சிந்திக்க கூடாதா? எங்களை எல்லாம் பார்த்து எங்களிடத்தில் தவிர இதரவர்களிடத்தில் என்னுடைய கணவனார் நல்லவர் என்கிற பண்பாட்டை குறிக்கும் சர்டிபிகேட்டை கொடுப்பதற்கு எந்த மனைவி இருக்கிறார்? சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே. பண்பாடுகள் எங்களை விட்டும் சரிவடைந்த போது எங்களுடைய பெண்மணிகள் கூட எங்களிலே நல்ல அபிப்பிராயம் இல்லாத முறைக்கு நடக்கத் தொடங்கியதை பார்க்கிற அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் அன்பு மனைவியரிடத்திலே காட்டிய பண்பாடுகள் எப்படி இருந்தது தெரியுமா? ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், ஒரு நிகழ்வு நடக்கப் போகிறது, அந்த நிகழ்வை நான் கண்ணுறலாமா என்று கேட்டார்கள். இன்னொரு ஹதீஸில் வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதரே கேட்டார்கள் என்று வருகிறது. அது என்ன நிகழ்வு என்று பார்க்கிற போது, ஹபஷா பகுதியில் இருந்து மல்யுத்த வீரர்கள் வந்து மல்யுத்தம் விளையாடப் போகிறார்கள். அதை பார்ப்பதற்காக அனுமதி கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்தார்கள். தன்னுடைய வீட்டின் புறத்தில் இருக்கின்ற தன்னுடைய கதவு நிலையின் பக்கம் கையை அப்படியே உயர்த்தி வைத்தார்கள். தன் கையின் தோள் பகுதியின் பக்கம் ஆயிஷா ரலி அவர்களை பார்க்குமாறு சொன்னார்கள். அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சில நேரம் சென்றது. அடுத்த கணம் கேட்டார்கள், போதுமா என்று கேட்டார்கள். இல்லை, நான் இன்னும் பார்க்க போகிறேன் என்றார்கள். பாருங்கள் என்றார்கள். மீண்டும் சில நேரம் கழித்தது. அடுத்தபடியாக கேட்டார்கள், இது போதுமா என்று கேட்டார்கள். இல்லை, நான் இன்னும் பார்க்க போகிறேன் என்றார்கள். பார்க்குமாறு அனுமதித்தார்கள். மூன்றாவது முறை அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பதற்கு முன்னால் நானே சென்று விட்டேன் என்றார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. எங்கே ஒரு செய்தி கிடைக்கிறது தெரியுமா? அன்புமிக்க தன் மனைவியோடு அன்பையும் பரஸ்பரத்தையும் அந்யோன்யத்தையும் நாம் பரிமாறுகிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதரின் அந்த பண்பாடு அந்த சமூகத்தையும் அந்த குடும்பத்தையும் கட்டி காப்பதற்கான அதுதான் கயிறு என்கிற செய்தி அல்லவா இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. நாங்கள் எல்லாம் என் குடும்பத்திலே தன்னை கணவனை பற்றி இன்னொரு பெண் கேட்கிற நேரத்தில் அவருக்கு கோபம் வந்தார், இப்படி இருப்பார், அவர் இந்த நேரத்தில் இப்படி இருப்பார், இந்த நேரம் பார்த்துத்தான் நான் பேச வேண்டும், இப்படியான நேரத்தில் தான் அவரோடு நான் இதை அளவுலாவலாம் என்றெல்லாம் சொல்லுவதற்கு தன் மனைவிகள் முற்படுவதற்கு காரணம் இறைவு தூதருடைய பண்பாடுகள் எதுவும் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனைவிக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை கொடுக்காத வண்ணம் எங்களுடைய பண்பாடுகள் மாறி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை நேர காலத்தோடு அவர்கள் திருமணம் முடித்துக் கொண்டார். அந்த சிறிய வயதில் ஆயிஷா ரலி அவர்கள் தன்னுடைய நண்பிகளோடு விளையாடி கொண்டிருக்கிறார்களாம். இந்த நேரத்தில் தூரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கொண்டிருக்கிறார். நண்பிகள் எல்லாம் சொன்னார்கள், அதோ உங்களுடைய கணவர் வருகிறார், நாங்கள் வாரி விடுகிறோம் என்கிறார்கள். அப்படி சொல்லி முடிக்கையில் அல்லாஹ்வுடைய தூதர் அருகிலே வந்து விட்டார்கள். நண்பிகள் எல்லாம் ஓடி ஒளிந்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவரிடத்திலே வந்தார்கள். அப்படியே தோல் புயத்தின் பக்கம் ஒரு பக்கம் அப்படியே இருத்தாட்டுகிறார்கள்.
எழும்பிய தன் மனைவியை தோல் புயத்தை பிடித்து உட்காருமாறு சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், உங்கள் நண்பிகளுக்கு சொல்லுங்கள் உங்களோடு மீண்டும் வந்து இடையுமாறு. தன்னை விட வயதில் குறைவான தன் மனைவி அந்த நேரத்தில் அவருடைய உள்ளம் எதை சொல்லுமோ அந்த உள்ளத்தின்பால் நடப்பதற்காக அவருடைய உரிமையை நான் கொடுக்க வேண்டும் என்கிற பண்பாட்டை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் காட்டினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களில் எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது என்றால், நேரமில்லை நான் தொழிலிலே ஆழ்ந்திருக்கிறேன் என்று தொழிலுக்கு அதிகபட்ச முக்கியத்துவம் கொடுத்து மனைவிகளை கைவிட்ட நிலையில் வாழுகிற அதிகமானவர்களை காண்கிறோம். ஒரே பிரயாணத்தில் இருக்கிற அல்லது மனைவியோடு பேசுவதற்காக நேரமற்றிருக்கிற தொழிலை அதிக கவனமாக கொண்டிருப்பவர்களுக்கு நாம் சொல்லிக் கொள்ள வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? பிரச்சார பணியில் அதி உச்சத்தில் இருந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு பிரயாணத்தில் போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சற்று குறுங்கியவர்களாக இருந்த நேரம் கேட்டார்கள். தன்னுடைய கணவனை பார்த்து சொன்னார்கள், நாம் இருவரும் ஓடி பார்ப்போமா என்று கேட்கிறார்கள். விளையாடுகிறார்கள். இத்துணைக்கும் வயது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகவும், அதாவது 60க்கு வருகின்ற அந்த வயதாகிவிட்டது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி விளையாடுமாறு தன்னோடு கேட்டுக்கொண்ட நேரம் அவர்கள் ஈடு கொடுத்து சொல்கிறார்கள், வாருங்கள் ஓடலாம் என்கிறார்கள். 3 முறை ஓடுகிறார்கள். 2 முறை ஆயிஷா ரதி அவர்கள் வெல்லுகிறார்கள். 1 முறை அல்லாஹ்வுடைய தூதர் வெல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் 1 முறை வென்ற நேரம் ஆயிஷா ரலி அவர்கள் சற்று சிணுங்கிக் கொள்கிறார்கள். அந்த நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆயிஷாவே, நான் ஆண் என்பதை காட்டுவதற்காக நான் இந்த 1 முறையாவது நான் வென்று காட்டினேன். ஆனால் நான் நினைத்திருந்தால் 3 முறையும் வென்றிருக்கலாம். இல்லை, நீங்களும் வெல்லக்கூடியவர் என்கின்ற உங்களுடைய மனசாந்திக்காகவே நான் தந்திருந்தேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் ஓடியிருப்பீர்கள். ஆனால் இப்போது உங்களுக்கு சற்று உடல் பெருசாக மாறி இருக்கிறது, அதனால் தான் நீங்கள் ஓடவில்லை என்று குற்றத்தை தன்பாலே மாற்றி அந்த அழகிய பண்பாடினூடாக மனைவியை காத்த அல்லாஹ்வுடைய தூதரின் அந்த செய்தியை பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, பண்பாட்டு வளர்ச்சியினூடாக எம் சமுதாயத்தையும் என் குடும்பத்தையும் தனிமனித வாழ்வையும் கட்டிக்காக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. நஹ்மது வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கெல்லாம் இருக்கின்ற இபாதத்துக்களின் பெருமானத்தை விட பண்பாட்டின் பெருமானம் அதிகபட்சம் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அப்துல்லா இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியின் வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை உணவுக்காக அழைக்கப்பட்டிருந்தது. அந்த உணவை உண்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் வந்தார்கள். அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், யார் ரசூலல்லாஹ், நான் கொளுத்த 2 ஆடுகளை அறுத்தேன், உங்களுக்கு உணவு தருவதற்காகவும் இதரவர்களுக்காகவும் சேர்த்துத்தான் அறுத்தேன். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார்கள், உர்வா என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபியின் முன்றலில் அந்நிய சமூகத்தைச் சேர்ந்த 2 வீடுகள் இருப்பதை அவதானிக்கிறார். பெருமானார் கேட்டார்கள், முதலில் உர்வாவே, நீ ஆடு அறுத்தது இருக்கட்டும், உன் முன்னிருக்கின்ற இந்த 2 வீடுகளுக்கும் கொடுத்து அனுப்பினர் என்று கேட்டார்கள். உர்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை. 2வது தடவை அதை தட்டி கேட்கிறார், உர்வாவே, உன் முன்னிருக்கின்ற இந்த 2 வீடுகளுக்கும் கொடுத்தீரா என்று கேட்டார்கள். அப்பவும் உர்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அதை கண்டுகொள்ளவில்லை. என்றால் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையான கனத்த குரலுடன் 3வது முறை கேட்டார்கள், உர்வாவே, உன் முன்றலில் இருக்கின்ற இந்த 2 வீடுகளுக்கும் அந்த ஆட்டிறைச்சியில் கொடுத்தீரா என்று கேட்டார்கள். உர்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யார் ரசூலல்லாஹ், இவ்வளவு பாரமாக கேட்பதற்கு காரணம் என்ன என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் ஒரு நாள் இருந்தேன், அந்த நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்தில் வந்தார், அடுத்த வீடு பற்றி எனக்கு உபதேசித்துக் கொண்டே இருந்தார். அவர் உபதேசித்த அந்த உபதேசத்தில் நான் விளங்கிக் கொண்டேன். நான் கடுமையாக கஷ்டத்தோடு இருந்தேன், நான் கடும் கவலையோடு இருந்தேன். எனது பக்கத்து வீட்டுக்காரருக்கும் என்னுடைய சொத்திலிருந்து பங்கு கடமையாகிடுமோ என்று நான் அச்சப்பட்டேன். அந்த அளவுக்கு அடுத்த வீடு எனக்கு சொந்தம் என்ற செய்தியை
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எனக்கு உபதேசித்துக் கொண்டிருந்தார்கள் என்று உர்வா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் சொன்ன அடுத்த மாத்திரத்தில் உடனடியாக அவர்களுக்கும் அந்த இறைச்சை பங்கிட்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. எனவேதான் என் அக்கம் பக்கம் இருப்பவர்களிடத்தில் கூட என் பண்பாட்டு வளர்ச்சியை நான் கட்டாயமாக காட்டியாக வேண்டும். அப்படி இருந்தால் தான் இந்த இஸ்லாத்தை வளர்ப்பதில் எமக்கு பங்கிருக்கிறது. வெறுமனே நான் குர்ஆன் ஓதுவதால் அல்லது ஹதீதுகளை படிப்பதால், தொழுவதால், நோன்பு நோட்பதால், ஜக்காத்து கொடுப்பதால் மாத்திரம்தான் இஸ்லாமிய வளர்ச்சி இருக்கிறதா என்றால் குர்ஆன் கூறுகிற செய்தி 3/2 பங்கு குர்ஆன் எமக்கு ஏவுகிற அத்துணையும் குடும்ப வாழ்விலும், தனி மனித வாழ்விலும், கூட்டு வாழ்விலும், சமுதாய வாழ்விலும் பண்பாடு மிக்கவர்களாக வாழுங்கள் என்று பண்பாட்டு எழுச்சியைத்தான் சொல்லி வருகிறது. அந்த விடயத்தை நாம் பார்க்க வேண்டும். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் ஒருவன் இருந்தான், சுமாமா என்று சொல்லக்கூடியவன். எந்த அளவுக்கு என்றால், யுத்த களத்தில் நின்று இஸ்லாமியர்களை கொண்டு குவிப்பதில் அவன் மிக அதிதீவிரவாதி. எப்படியாவது இந்த சுமாமா கிடைத்தால் நாம் கொன்றுவிட வேண்டும் என்று இஸ்லாமியர்கள் எல்லாம் கங்கணம் கட்டியிருந்தார்களாம். இந்த சுமாமா கிடைக்க மாட்டானா என்றெல்லாம் அவர்கள் ஏங்கிய அந்த காலம். மக்கமா நகரத்துள் அந்த பள்ளிவாசலை பார்ப்பதற்காக பார்வையிடுபவர் வருவது போன்று வேடமிட்டு வந்திருந்தான். அந்த நேரத்தில் சுமாமாவை இஸ்லாமியர்கள் பிடித்துக் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற இடத்துக்கு அப்படியே சுமாமாவை அழைத்து வருகிறார்களாம். சுமாமாவை அழைத்து வந்து சஹாபாக்களை எதிர்பார்க்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலும் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய உடைமைகளை அளித்தவர், உயிர்களை காவு கொண்டவர், என் சமுதாயத்திற்கு அபகீர்த்தி ஏற்பட்டவர், இவரை நாம் கொண்டு குவிக்க வேண்டும் என்ற கருத்துப்பட பேசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதோ அந்த கம்பத்தில் அவரை கட்டி விடுங்கள் என்றார்கள். வேறு எந்த வார்த்தையும் சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் போய்விட்டார். சஹாபாக்களுக்கெல்லாம் கடுமையான கவலை. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த கொடியவனை கொண்டு விடுவார்கள் என்றல்லவா நினைத்தோம். எங்கள் கையில் தந்திருந்தால் நாங்களே கொண்டிருக்கலாமே. எதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் எதுவும் பேசாமல் போகிறார்கள்? கவலையோடு சஹாபாக்கள் சென்று விட்டார்கள். சுமாமா கட்டிவிடப்பட்டிருக்கிறார். 2வது நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். சுமாமாவிடத்தில் வந்தார்கள். சுமாமாவே, என்னிடத்திலிருந்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார்கள். சஹாபாக்களுக்கு மிகவும் அலர்ச்சியானது. எங்கள் உடைமைகளையும் உயிர்களையும் காவு கொண்ட இந்த காமுருகனையா இந்த இடத்தில் கட்டவிழ்த்து விடப் போகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்? இவனை கொண்டு விட வேண்டும் என்கின்ற ஆக்ரோஷத்தில் அல்லவா நாங்கள் இருக்கிறோம். எதற்காக இவரை விட வேண்டும் என்ற ஒரு இயக்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைக்கு மறுமொழி யாரும் பேசாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், சுமாமாவே, என்னிடத்திலிருந்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார்கள். சுமாமா சொன்னான், யா முஹம்மத். அவன் அந்த நேரம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் நபி என்று சொல்லவில்லை. யா முஹம்மத், முஹம்மதே, நான் குற்றமிழைத்தவன் தான். உண்மையில் நான் குற்றமிழைத்தேன். நீ கொல்லுவதென்றால் என்னை கொண்டுவிடு, அதற்கு தகுதியானவன் தான். என்னை நீ மன்னித்து விட்டால் நான் உன்னை எப்போதும் மறக்க மாட்டேன் என்றான். அல்லாஹ்வுடைய தூதர் எதுவும் பேசவில்லை, போய்விட்டார்கள். 1வது நாள், 2வது நாள், 3வது நாளும் இதே அம்சம் நடக்கிறது. சஹாபாக்களுக்கெல்லாம் கடுமையான கோபத்தில் உச்சிக்கு போகிறார்கள். என்ன நடக்கிறது இது என்று பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3வது நாள் அவரிடத்திலே கேட்கிறார்கள், துமாமாவே, இப்போது நீ சொல், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? துமாமா சொன்னான், யா முஹம்மத், என்னை கொல்வதென்றால் கொல், உனக்கு அதிகாரம் இருக்கிறது. உன் சமூகத்துக்கு நான் துரோகம் இழைத்திருக்கிறேன், உன் சமூகத்தினுடைய சொத்துவத்துக்களை அழித்திருக்கிறேன், உயிர்களை காவு கொண்டிருக்கிறேன். என்னை அழித்து விட வேண்டும் என்றால் அழித்து விடு, நீ விட்டுவிட்டால் நான் உனக்கு நன்றியோடு இருப்பேன் என்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சஹாபியை அழைத்தார்கள். அவரை அவிழ்த்து விடுங்கள் என்றார்கள். சஹாபாக்களுக்கெல்லாம் கடுமையான கோபம். அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்ன மாத்திரம்தான் அவிழ்த்து விடப்படுகிறது.
சுமாமா கை அவிழ்த்த அடுத்த கணம் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிற நேரம் அவர்கள் கண்களில் படுகின்ற நிலையில் அப்படியோ நேரே போய்கொண்டிருக்கிறான். சஹாபாக்களும் பார்க்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரும் பார்க்கிறார்கள். சற்று தூரம் சென்றார். அந்த இடத்தில் ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணற்றிலே தன்னை அவன் நீரை ஊற்றி கழுவிக்கொண்டான். அடுத்த கணம் மீண்டும் திரும்பி வந்தான். அல்லாஹ்வுடைய தூதரின் கையை நீட்டுமாறு சொன்னான். நீட்டி அந்த கையிலே தன் கையை மறுகணம் வைத்தான். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொன்னான், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொன்னான், நான் இந்த ரப்பை ஏற்றுக்கொள்கிறேன், சாட்சியம் புரிகிறேன், இந்த தூதரை ஏற்றுக்கொள்கிறேன், இந்த தூதரை சாட்சியம் புரிகிறேன். இதைவிட தூதரை காணவில்லை. வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, இதற்கு முன்னால் உன்னை எனக்கு வெறுப்பாக இருந்தது, இப்போது எனக்கு விருப்பமானவனாக மாறிவிட்டீர்கள். இந்த பூமி எனக்கு மிக வெறுப்பாக இருந்தது, இப்போது இந்த பூமி எனக்கு விருப்பமாக இருக்கிறது. இதற்கு முன்னால் இந்த மார்க்கத்தோடு நான் வெறுப்போடு வாழ்ந்தேன், இப்போது எனக்கு மிக விருப்பமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் உத்தமராக இருந்தால், உத்தம தூதர் என்றால் உங்களை விட யாருமே இல்லை என்று பறைசாட்டி விட்டு சொன்னான். என் சமூகம் என்னை இத்தோடு கொண்டாலும் இந்த நேரம் உங்கள் கையில் செய்த இந்த சாட்சியம் உண்மை என்றான். அன்புக்குரிய சகோதரிகளே, சுற்றி இருந்த சஹாபாக்களின் கண்களெல்லாம் குளமாகிறது. கடுமையான கவலையோடு அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாத்தின் பால் தன் நட்பண்பை கொடுத்து மாற்றி அமைத்த அந்த மாற்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்த அந்த சேவையை பார்த்த சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை கட்டி அணைத்து முத்தமிட்டு சொல்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், நாங்கள் எல்லாம் சிந்தித்தது வேறு பாதை, நீங்கள் சிந்தித்தது வேறு பாதை. இப்போது நாங்கள் புரிந்து கொண்டோம், எங்கள் பண்பாடுகளின் ஊடாகத்தான் சமூகத்தை மாற்றி அமைக்க வேண்டுமே தவிர நாம் ஒருபோதும் வேறுபட்ட விடயங்களை விட நாம் எங்களுடைய பண்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. எம் தனி மனித வாழ்க்கையிலும், என் கூட்டுறவு குடும்ப வாழ்க்கையிலும், எங்களுடைய சமுதாயத்தோடு வாழ்கிற அந்த வாழ்விலும் எங்களுடைய பண்பாட்டு வளர்ச்சியை காட்டுவோம், நல்ல வார்த்தைகளை பேசுவோம், நல்ல முறையிலே அளவலாவுவோம், நல்ல சமூகத்தை கட்டியெழுப்புவதற்கான முதலீடாக எங்கள் பண்பாடுகளை விட்டொழிப்போம். குடும்பத்திலே என் பண்பாடுகளை காட்டுவோம், என் பிள்ளைகளோடு காட்டுவோம். இவ்வாறு வாழ்கின்ற போதுதான் பண்பாட்டு மிக்க உயர்த்தியான ஒரு சமூகத்தை அமைக்க முடியும் என்கிற அந்த உண்மையை உறுதிப்படுத்துவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அவ்வாறு வாழ்வதற்கான வாழ்க்கை வழிமுறையை தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவதி அனில் ஹம்துலில்லாஹ்.